ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் UPSC, அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இது ரிலீஸ் ஆயிருக்க ஒரு எக்ஸாமினேஷனுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் இது. எக்ஸாமினேஷன் நேம் பார்த்தீங்கன்னா ஜியோ சயின்டிஸ்ட் எக்ஸாமினேஷன். டோட்டல் வேகன்சி 56 இருக்குது. அப்ளிகேஷன் ஆன்லைனில் தான் பண்ணணும். இதோட ஸ்டார்ட் டேட் 20 செப்டம்பர் 2023, லாஸ்ட் டேட் 10th அக்டோபர் 2023. யூபிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட் இங்கே இருக்குது, upsc.gov.in. வேகன்சி டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், சேலரி டீட்டெயில்ஸ், ஏஜ் லிமிட் இது எல்லாமே அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். பேஜ் பாட்டமில் இருக்க அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இதான் அந்த நோட்டிஃபிகேஷனோட அஃபீஷியல் PDF. டாப்பில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் நோட்டீஸ் நம்பர் இருக்குது 02/2024. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் 10th அக்டோபர் 2023. இந்த எக்ஸாமினேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா கம்பைன்டு ஜியோ சயின்டிஸ்ட் எக்ஸாமினேஷன் 2024. ஸோ கேண்டிடேட்ஸ் அவங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். PDFல நடுவில் எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ், அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாமே இருக்கும். ஹவு டு அப்ளைன்னு ஒரு செக்ஷன் இருக்குது செகண்டில். ஸோ இங்கே எந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணணும்னு போட்டிருக்கு, upsconline.nic.in. ஸோ இதை கிளிக் பண்ணி அதில் நீங்கள் போய் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். எப்படி TNPSCயில் நம்ம பண்ணுவோமோ சேம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க வேகன்சிஸை UPSC வழியாக ஃபில் பண்ணுவாங்க. ஸோ சேம் ப்ராசஸ் UPSC ஆன்லைன் இந்த வெப்சைட்டில் போய் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த சேம் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சு ஃபியூச்சரில் UPSC ரிலீஸ் ஆகிற எல்லா ஜாபுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அது 17/10/2023, ஸோ அந்த டேட்டுக்குள்ளே மாற்றிக்கலாம். அதே போல் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதையும் அக்டோபர் 11, 2023 அக்டோபர் 17 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் 10th அக்டோபர் 2023 ஈவினிங் 6 o'clock. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த அப்ளை பண்ணுற லிங்க் டிசேபிள் ஆயிரும். பெனால்ட்டி ஃபார் ராங் ஆன்சர்ஸ். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 ஆன்சர்ஸ் இருக்கும். அந்த 4 ஆன்சர்ஸில் கரெக்டான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணணும். இன்கேஸ் அந்த ஆன்சர் தப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது செலெக்ஷன் டைப்ஸ், அந்த டீட்டெயில்ஸ், அதாவது எக்ஸாமினேஷனோட அந்த ஸ்டேஜஸ் இருக்குது. ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா கம்பைன்டு ஜியோ சயின்டிஸ்ட் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும், ஹேவிங் 2 பேப்பர்ஸ். அதில் 2 பேப்பர்ஸ் இருக்கும். மார்க்ஸ் செக்யூர்ட் இன் த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வில் பி கவுண்டட் ஃபார் டிசைடிங் இன் த ஃபைனல் மெரிட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2 கம்பைன்டு ஜியோ சயின்டிஸ்ட் மெயின் எக்ஸாமினேஷன். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்கும், அதாவது ஒரு பேராகிராஃப் மாதிரி நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் 3 பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல் இருக்கிற மார்க்ஸை வச்சு உங்களுக்கு ஸ்டேஜ் 3 போகிற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 3ல் பர்சனாலிட்டி டெஸ்ட்டு அண்ட் இன்டர்வியூ, அதாவது பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். இப்போ நம்ம அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறோம். ஸோ அதில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் ஸ்டேஜ் 2 போவாங்க. அதில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 3ல் ஃபைனல் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கும். மெயின் எக்ஸாமினேஷனோட டேட் இங்கே இருக்குது பாருங்கள், 22nd June 2024. ஸோ நெக்ஸ்ட் இயரில் நடக்கும். மெயின் எக்ஸாமினேஷன் எங்கெங்கெல்லாம் நடக்கும்ன்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. போபால், சென்னை, டெல்லி, கவுஹாத்தி, ஹைதராபாத், கொல்கட்டா, லக்னோ, மும்பை அண்ட் ஷிம்லா. ஸோ இந்த இடத்துலலாம் இருக்க எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் நடக்கும். ஸோ இங்கே வேகன்சி டீட்டெயில்ஸ் இருக்குது. கேட்டகரி 1ல் பார்த்தீங்கன்னா போஸ்ட் இந்த ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் கீழே இருக்க ஜியாலஜிஸ்ட் குரூப் A, இதில் டோட்டல் 34 வேகன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1க்குள்ளேயே ஜியோஃபிசிஸ்ட் குரூப் A, இதில் 1 வேகன்சியும், கெமிஸ்ட் குரூப் A, இதில் 13 வேகன்சிஸும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 2, இதில் போஸ்ட் இந்த சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ், ரிவர் டெவலப்மெண்ட் அண்ட் கங்கா ரீஜுனவேஷன். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3 போஸ்ட் இருக்குது. சயின்டிஸ்ட் B ஹைட்ரோஜியாலஜி குரூப் A, இதில் 4 வேகன்சிஸ். சயின்டிஸ்ட் B கெமிக்கல் குரூப் A, இதில் 2 வேகன்சிஸ். சயின்டிஸ்ட் B ஜியோஃபிசிக்ஸ் குரூப் A, இதில் 2 வேகன்சிஸ். ஸோ இதெல்லாம் சேர்த்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 56 வேகன்சிஸ் இருக்குது. எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் இருக்குது முக்கியமானது. ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக ஏஜ் லிமிட் இருக்குது. ஃபார் ஜியாலஜிஸ்ட், ஜியோஃபிசிஸ்ட் அண்ட் கெமிஸ்ட் குரூப் A, இந்த ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டோட ஏஜ் 21 to 32 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். இந்த ஏஜ் லிமிட்டில் எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே அவங்க பிறந்திருக்கணுன்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2nd January 1992 1st January 2003 இந்த 2 டேட்டுக்கு இடையில அவங்க பிறந்தவங்களாக இருக்கணும். அதே போல் சயின்டிஸ்ட் B ஹைட்ரோஜியாலஜி, சயின்டிஸ்ட் B கெமிக்கல் அண்ட் சயின்டிஸ்ட் B ஜியோஃபிசிக்ஸ், இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அதே 21 years to 32 years. இந்த பர்டிகுலர் போஸ்டிங்ஸில் இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு அவங்க பிறந்த இயர் 2nd January 1992
1 ஜனவரி 2003. ஸோ இதுக்குள்ளே பிறந்த கேண்டிடேட்ஸாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்குது. ஜியாலஜிஸ்ட் குரூப் ஏ இந்த போஸ்ட்டுக்கு மாஸ்டர்ஸ் டிகிரி இன் ஜியாலஜிக்கல் சயின்ஸ் ஆர் ஜியாலஜி ஆர் அப்ளைடு ஜியாலஜி ஆர் ஜியோ எக்ஸ்ப்ளோரேஷன் ஆர் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆர் என்ஜினியரிங் ஜியாலஜி ஆர் மரைன் ஜியாலஜி ஆர் எர்த் சயின்ஸ் அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆர் ஓசனோகிராஃபி அண்ட் கோஸ்டல் ஏரியா ஸ்டடீஸ் ஆர் பெட்ரோலியம் ஜியோ சயின்சஸ் ஆர் ஜியோ கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எந்த டிகிரியில் என்ன டிசிப்ளினில் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்ற டீட்டெயிலான லிஸ்ட் இருக்குது ஒவ்வொரு போஸ்டிங்க்கும். ஸோ தனித்தனியாக செக் பண்ணிவிட்டு இந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதே போல் அவங்க சொல்லியிருக்க டிசிப்ளினில் எம்எஸ்சியில் ஃபிசிக்ஸ் அல்லது அப்ளைடு ஃபிசிக்ஸ் அல்லது எம்எஸ்சி ஜியோ ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி கரெக்டான டிசிப்ளின்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிலிட்டி செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பி ஃபிசிக்கலி ஃபிட் அக்கார்டிங் டு த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் அட்மிஷன் டு த எக்ஸாமினேஷன் ஆஸ் பர் அப்பெண்டிக்ஸ் 2 இருக்கும் கீழே டீட்டெயில்ஸ் அதை நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபீ ஃபீமேல் எஸ்சி எஸ்டி அண்ட் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் அதாவது பிளைண்ட் இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீ கிடையாது. அது போக மீதி இருக்க எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் ₹200 வந்து அவங்க ஆன்லைனில் பே பண்ணணும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்பே இந்த 200 வந்து பண்ணிவிட்டு அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் ஆகும். பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் நம்ம மேலே பார்த்தோம். அதோட அந்த சிலபஸ் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸ்ட்ரீம் 1 பார்த்தீங்கன்னா ஜியாலஜிஸ்ட் சயின்டிஸ்ட் பி ஹைட்ரோ ஜியாலஜி இந்த கேண்டிடேட்ஸ்க்கு 2 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் அதில் வந்து 2 hours 100 marks, அப்புறம் ஜியாலஜி ஆர் ஹைட்ரோ ஜியாலஜி. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸில் 2 hours டியூரேஷனில் 300 marks. ஸோ டோட்டலாக வந்து 400 marks இருக்கும். இது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனோட சிலபஸ். ஸ்ட்ரீம் 2 ஜியோஃபிசிஸ்ட் அண்ட் சயின்டிஸ்ட் பி ஜியோஃபிசிக்ஸ் இந்த கேண்டிடேட்ஸ்க்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து 100 marksம் ஜியோஃபிசிக்ஸ் ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸில் 300 marks, டோட்டல் 400 marks. அதுக்கப்புறம் கெமிஸ்ட் அண்டு சயின்டிஸ்ட் பி கெமிக்கல் இந்த கேண்டிடேட்ஸ்க்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் 100 marksம் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் உங்களுக்கு 300 marks, டோட்டல் 400 marks இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன போல் பெனால்ட்டி இருக்குது ஒவ்வொரு ராங் ஆன்சர்ஸ்க்கும். 1/3 வந்து உங்களுக்கு பெனால்ட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் தப்பான ஆன்சர் கொடுத்தீங்கன்னா 1 mark வந்து மைனஸ் ஆயிரும். கரெக்டான ஆன்சர் தானே நீங்கள் பிளாங்காக விட்டுட்டிங்கன்னா மைனஸ் மார்க் எதுவும் இருக்காது. ஸோ உங்களுக்கு ஷுவராக தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். தெரியாத கொஸ்டினை வந்து நீங்கள் பிளாங்காக விட்டுறணும். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் 2 இது பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன். ஸோ நீங்கள் ஸ்டேஜ் 1 செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் ஸ்டேஜ் 2 வந்து அட்டன் பண்ணுவாங்க. இதில் வந்து 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கேண்டிடேட்ஸ் ஒவ்வொரு டிசிப்ளினையும் தனித்தனியாக இருக்கும். சேம் இப்போ வந்து ஜியாலஜின்ற டிசிப்ளினில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 3 பேப்பர் இருக்கும். ஒவ்வொரு பேப்பர்லேயும் சப்ஜெக்ட்ஸ் ஒன்று தான், பட் கொஸ்டின்ஸ் மட்டும் வேறு மாதிரி இருக்கும். ஒன்றுக்கும் 200 marks, டோட்டல் 600 marks. இதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கெட்யூல், ஸ்டாண்டர்ட் அண்ட் சிலபஸ். ஸோ இதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து என்னெல்லாம் வந்து சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், என்னெல்லாம் கேட்பாங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த செக்ஷன் வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதே போல் அப்ஜெக்டிவ் டைப் ஸ்டேஜ் 1 இருக்க ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஃபிசிக்கல் ஜியாலஜினா அது வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் கவர் ஆகுமோ அதை பார்த்துட்டு அதுக்கேற்றப்பல நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸ்டேஜ் 1 இருக்குது, ஸ்டேஜ் 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மெயின் எக்ஸாமினேஷன் அதுக்குண்டான சிலபஸோட அந்த எலாபரேட்டட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஒவ்வொரு செக்ஷன் ஃபிசிக்கல் ஜியாலஜி அண்ட் ரிமோட் சென்சிங். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனில் எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் படிக்கணும், எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. யூபிஎஸ்சி இந்த எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ஏரியாவை நல்லா கவர் பண்ணி செக் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெப்பேஜோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா கீழே அப்ளை ஆன்லைன் பட்டன் இருக்கும். ஸோ இந்த அப்ளை நோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது யூபிஎஸ்சியோட அஃபிஷியல் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லாகின் பேஜ் இது. ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனோட பெனிஃபிட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒன் டைம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் உங்களோட எல்லா பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களோட ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் எல்லாமே நீங்கள் வந்து லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் அதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃபியூச்சரில் வந்து அதே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி மல்டிபிள் ஜாப்ஸ் யூபிஎஸ்சியில் ரிலீஸ் ஆகிற எல்லா ஜாப்ஸுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பட்டன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்கும். நீங்கள் எல்லா ஸ்டார் போட்டிருக்க ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு கடைசியில் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இமெயிலே வந்துடும். ஸோ அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வச்சு அதாவது அந்த இமெயில் ஐடி அண்ட் ஓடிபி வந்து நீங்கள் கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு இந்த செக்யூரிட்டி கூட அதை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போயிடும். உள்ளே வந்து இந்த பர்டிகுலர் ஜியோ சயின்டிஸ்ட் ஆஃப்டர் லாகின் உங்களுக்கு ஜியோ சயின்டிஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஃபார்மில் கேட்டிருக்க ஃபீல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸ்பெசிஃபிக்காக அந்த பர்டிகுலர் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிடலாம். October 10th தான் லாஸ்ட் டேட். ஈவினிங் 6 o'clock வரைக்கும் டைம் இருக்குது. பட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து செக் பண்ணி இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.